வணக்கம் நண்பர்களே. மெட்ரோ ரயில் நிலைய பயணம் என்பது மக்களுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது. பொது போக்குவரத்தில் அதிகம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். நாம் என்ன தமிழக மக்கள் அதில் சலுகைகளை நாம் பேசுவது பற்றி மறந்துவிட்டோம். குறிப்பாக அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களும் மாணவ மாணிகள் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கட்டணம்? அவர்களுக்கும் அதே கட்டணம் தான். ஒரு வேலைக்கு பயணிக்கும் பயணியின் என்ன கட்டணமோ, வருவாய் இல்லாத மாணவ மாணிகள் அவர்கள் பயணித்தாலும் அதே கட்டணம். உதாரணத்துக்கு சைதாப்பேட்டிலேருந்து விம்கோனூர் போனால் ரூ. 50, இல்லை கோர்ட் வரைக்கும் போனோன்னா ரூ. 30, நந்தனம் வரைக்கும் போனால் ரூ. 20, இப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த வழியாக பயணிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு மெட்ரோ நிறுவனம் 75% கட்டண சலுகையில் மாணவ மாணவி கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உரிய அடையாள அட்டை சமர்ப்பித்தின் வழியாக மெட்ரோ நிர்வாகம் கட்டண சலுகை வழங்கி 25% கட்டண அளவிலே அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஒரு பாஸ் முறையை உருவாக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இலவச பேருந்து இருக்கின்றது. அதே போல மெட்ரோ நிர்வாகம் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சலுகை விலையில் மொத்த கட்டணத்தில் 75% கழித்துவிட்டு 25% அவர்களுக்கு சலுகையில் கொடுக்க வேண்டும் என்று நாம் குரல் கொடுப்போம். அதுவே பொது போக்குவரத்தை தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்துவதற்கு பொருத்தமாக இருக்கும். நன்றி.